குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 11,200 ரூபாய். வெள்ளி 1 கிராம் பாத்தீங்கன்னா 163 ரூபாய். இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா, விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலை பாத்தீங்கன்னா 167 ரூபாய் 1 கிராமோட ரேட்டு. இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா, விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னைக்கு 11,200 ரூபாய் இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் நாளைக்கு 11,250 11,300 கூட அதிகரிக்கலாம். சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா 50 ரூபாய் குறையுமே தவிர, அதிகமா குறைஞ்சதுன்னா இன்னொரு 100 ரூபாய் குறையுமே தவிர, டக்குன்னு ஒரு 300 400 கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னைக்கு 11,200 ரூபாய் இருக்குது. நாளைக்கு அதிகரிச்சா 11,300 ஆகும். குறைஞ்சதுன்னா 11,150 11,100 குறையுமே தவிர, டக்குன்னு 10,800க்கோ 10,700க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை எட்டும் அப்படின்னு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் கடந்து போயிருச்சு. 10,000 கடந்துருச்சு, 11,000 கடந்துருச்சு. இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் 2025 முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 12,000 ரூபாயை கடந்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏன்னா இது அக்டோபர் மாசம் 10வது மாசம். இந்த மாசமே 11,200 வந்துருச்சு. அப்ப இன்னும் அங்கிட்டு 2 மாசம் இருக்கும்போது 12,000 கூட தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெள்ளி 1 கிராமோட ரேட்டு 170 கடந்து 180 வரைக்கும் போகலாம் டிசம்பர் 2025 அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் நிறைய வீடியோல சொன்ன விஷயம் தான். சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாக தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனாலதான் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவருடைய சில வரி விதிப்புகளாலும் தங்கம் விலை அதிகரிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறது சேஃப்டியான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? நான் சொன்ன இந்த செய்தி, இந்த வீடியோ தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் அவங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.